ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது. மறுபடியும் கடனே வாங்கணுங்கிற எண்ணமே வராது. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனையும் தீர்ந்து நீங்கள் சுகமுடன் வாழ வாழ்த்துகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு வாசலில் பூவை எப்பவும் வைங்க. இந்த மாதிரி வாசலில் மஞ்சள் அடித்து குங்குமம் வைங்க. நான் பெயிண்டில் பூசியிருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பேன். பார்க்க மங்களகரமாக இருக்கும். வாசக்காலில் இந்த மாதிரி கோடு போட்டு வாசலில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்ச மாதிரி இதை வச்சுக்குவேன். இருந்தாலும் நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூசுவேன் இது மேலேயும். இது எப்படி பூசுறதுன்னு இப்போ சொல்கிறேன். எல்லா வாசக்காலுக்குமே பூசுவேன். இங்கே பார்த்தீங்களா, 3 லைன் 5 டாட் வைக்கணும். நான் எல்லா வாசக்காலுக்குமே பூசியிருக்கிறேன். ஒவ்வொரு வாசக்காலுக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்குறேன். ஒன்று 2 3 கோடு. 1 2 3 4 5 புள்ளி. 3 கோடு 5 புள்ளி வைக்கணும். இதே மாதிரி மஞ்சள் பூசி குங்குமம். நான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன் அழகாக இருக்கிறதுக்கோசரம். இருந்தாலும் நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூசுவேன். இந்த கோடுகளை பார்க்க போகும்போது அழகாகவும், வாசக்காலில் பார்க்க போகும்போது அழகாகவும் இருக்கும். அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வாசலை தாண்டி கடன் எண்ணம் வராது. கதவுலையும் இந்த மாதிரி பூசுங்க. அதே போல் நடு சென்டரில் இந்த மாதிரி பெரிய ரவுண்டு, மேலே ஒரு ரவுண்டு, கீழே நடு சென்டரில் வர ரவுண்டில் பாருங்கள் 3 கோடு 5 புள்ளி வச்சுருக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி மேலே வச்சுருக்கிறேன். இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சு ரவுண்டு போட்டு வாசக்காலை பராமரிங்க. உங்கள் வாசலை தாண்டி கடன் பிரச்சனை வீட்டுக்குள்ளே வரவே வராது. கடன் பிரச்சனை உங்களுக்கு நிறைய இருந்தாலும் அது தீர்ந்து நீங்கள் சுகமாக வாழுவீங்க. வாழ்க வளமுடன். கடன் இல்லாமல் வாழுங்க. சுகமாக வாழுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. வணக்கம்.